ஓசூர் தொழிற்சங்க கூட்டமைப்பினுடைய துவக்க மாநாடு ஓசூர் நகரில் தொழிலாளர்களுடைய வேலை பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் நேரடி பணி நியமன முறையை கொண்டு வந்து 2 லட்சம் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 480 நாட்கள் வேலை செய்திருந்தால் அவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கவும், இந்த ஃபிக்ஸடு டெர்ம் எம்ப்ளாய்ஸ் என்கின்ற புதிய முறைகளை கொண்டு வந்து தொழிலாளர்களை சுரண்டுவதை தடுக்கவும் தமிழ்நாடு அரசு முன்முயற்சி எடுக்க வேண்டும், அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த மாநாட்டிலே பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். உரிமை கேட்டால் வேலை பறிப்பு என்கின்ற கொள்கையை முதலாளிகள் கடைபிடித்து தொழிலாளிகளை வேலையிலிருந்து நீக்கிவிடுகிறார்கள். அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் நிரந்தர வேலை நீக்க தடை சட்டம் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் அமல்படுத்த வேண்டும். 6 மணி நேர வேலையை சட்டமாக்கி 4 ஷிஃப்ட் முறை கொண்டு வந்து பகல் நேரங்களில் பெண் தொழிலாளர்களுக்கும் இரவு நேரங்களில் ஆண் தொழிலாளர்களுக்கும் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும், வேலை வாய்ப்பை அதிகப்படுத்த வேண்டும். இந்த கோரிக்கைகளை முன்முயற்சியாக வைத்து தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். ராஜா கிரவுன் தொழிற்சாலையில் 42 தொழிலாளர்கள் வேலையிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பின் சம்பளத்துடன் உடனடியாக வேலை வழங்கி அந்த தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும். பேராக்கோட் தொழிற்சாலையில் சங்கம் சேர்ந்த காரணத்தினாலே 68 தொழிலாளர்களை வேலை நீக்கம் செய்து 1.5 ஆண்டு காலத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை என்ற பெயரிலே அரசு நாடகமாடிக்கொண்டிருக்கிறது. அரசாங்கம் அதிகாரிகள் தலையிட்டு தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை சுமூகமாக பேசி தீர்க்க வேண்டும். அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த துவக்க மாநாட்டின் மூலமாக அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் எஸ். சுந்தரம், ஓசூர் தொழிற்சங்க கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர்.